சார், நம்ம இப்போ 9ஆம் தேதி நடைபெற நம்ம சிஎஸ்ஐ நாசரேத் தூத்துக்குடி நாசரேத் திருமணத்தில் எலெக்ஷன் நடக்க இருக்கு. அதற்கான நீங்க முன்னேற்பாடுகள் எதுவும் செய்திருக்கீங்களா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையினுடைய 6/12/2025 உத்தரவின்படி ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் என்று ஒரு ஆர்டரும் அதோடு சேர்ந்து இந்த நாசரேத் தூத்துக்குடி நாசரேத் திருமணத்தினுடைய மேனேஜ்மெண்ட் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 3/12/2025 அன்று கோர்ட்டுக்கு மீண்டும் வருகிறது. இந்த மேனேஜ்மெண்ட் என்பது என்னை அட்மினிஸ்ட்ரேட்டராக உயர்நீதிமன்றம் நியமிக்க போது நிர்வாகம் செய்வதற்கும் தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கும் அந்த பணியை என்னிடம் ஒப்படைத்தார்கள். ஆகவே இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் என்பது அந்த 6/12/2025 ஆர்டர் படி மேனேஜ்மெண்ட் தொடர்ந்து நடத்தலாம் என்ற காரணத்தினால் நிச்சயமாக தேர்தல் ஏற்கனவே குறித்துள்ளபடி 9/12/2025 அன்று நடைபெறும் என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் பண்ணிருக்கீங்களா? அது குறித்து எஸ்பியிடம் பேசியிருக்கிறோம். டிஐஜி சென்னையிலே டிஜிபியிடம் அடிஷனல் டிஜிபியிடம் பேசியிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. சார், ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய இடம் முக்கியமானது அப்படின்னு எதுவும் பிரச்சனை வரக்கூடிய பூத்துக்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சேர்மன் தான் அதனுடைய எலெக்ஷன் அதிகாரியாக இருக்கணும். அது அவரோடு சேர்ந்து வெளியாட்களை திருநெல்வேலி ரெவரன்ஸ் வருகிறார்கள், வழக்கறிஞர்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் எலெக்ஷன் ஆபீசர் நம்பர் 2 நம்பர் 3 போட்டு மூவரும் சேர்ந்து கையெழுத்திட்டு அதை டிக்ளரேஷன் செய்ய வேண்டும் எலெக்ஷன் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னொன்று சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் போட்ட காரணத்தினால் இன்று காலையிலிருந்து பொதுமக்களுக்கு ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. எலெக்ஷன் ஆபீசரோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டரோ தேர்தல் நடத்தக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோ என்று சொன்னால் இருப்பது இருந்தபடி இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் ஏற்படுத்தப்படுகிறது. நான் சொல்வது போல இந்த உத்தரவின்படி ஸ்டேட்டஸ் கோ என்பது அட்மினிஸ்ட்ரேட்டர் தொடர்ந்து